வழங்குவோர் கோடை விடுமுறையை வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட 3 மசோதாக்கள் மீதான விவாதம் மக்களவையில் நள்ளிரவு 1 மணி வரை நடைபெற்றது. அவற்றின் மீதான வாக்கெடுப்பு இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் என்று சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளுக்கு எந்த தீர்வையும் வழங்காமல் அவற்றை பிரதமர் மோடி நிராகரித்து விட்டதாக அனுமதிக்காது என்று தெரிவித்துள்ளார். உறுதி மற்றும் நெகிழ்வானது. டிஎம்டி ஃப்ளெக்ஸி ஸ்ட்ராங் என்றால் என்றென்றும் ஸ்ட்ராங். தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் கருப்பு சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதுமாக அமைச்சர்கள் மற்றும் திமுகவினர் தங்கள் வீடுகளில் தனது எதிர்ப்பை பதிவு செய்தார். தென்னிந்தியாவை வஞ்சிக்கும் வகையில் தொகுதி மறுவரையறை மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசியல் கட்சி தலைவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தென்னகத்து உரிமையை பறிக்கும் இந்த செயலை ஒன்றிய பாஜக தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழ்நாட்டில் பரவத் தொடங்கியுள்ள தீர்க்கை விடுத்துள்ளார். பெரம்பலூர், அரியலூர்,